வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, ஜெஇ அட்வான்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த வெப்சைட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, ஜெஇ adv.in இந்த வெப்சைட்டை தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்ல உங்களுக்கு பர்டிகுலரா ஜெஇ அட்வான்ஸுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளிக் ஹியர் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜஸ் வரும். இந்த பேஜஸில் உங்களோட ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, ஜெஇ மெயின்ஸ் குவாலிஃபைட் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்டிகுலரா ஜெஇ மெயின்ஸோட ஸ்கோர் கார்டு இருக்கு, நல்ல பெர்சன்டைல்ஸ் இருக்கு, ஜோஸ் அண்ட் சிசாப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும், சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. உங்களுக்கு பாசிபிள்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு த்ரூட் கவுன்சிலிங் வரைக்கும், காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கூட இருந்து கைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு கீழே இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. ஸோ ஏப்ரல் 30th வரைக்கும் லிமிடெட் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு பாசிபிள்ஸ் இருந்தா, அதாவது நீங்க ஜோசா அண்ட் சிசாப் கவுன்சிலிங் எங்ககிட்ட பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தா நீங்க ஸ்கோர் கார்டு அனுப்பலாம். இப்போ பாருங்க, ஜெஇ மெயின்ஸ் குவாலிஃபைட் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேண்டிடேட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3200, அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 1600, இது வந்து ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்மளோட வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே கீழே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு 8 to 13 கேரக்டர்ஸ்ல இருக்கணும். ஒன்னு அப்பர் கேஸ்ல இருக்கணும், ஒன்னு லோவர் கேஸ்ல இருக்கணும், ஒன்னு நியூமரிக்கல்ல இருக்கும், ஒன்னு வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 8 to 13 கேரக்டர்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எப்படி பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதும் சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்டை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கிரைட்டீரியா. இதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சர்டிஃபிகேட் ஃபார்மட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இப்போ வந்து ஓபிசி என்சிஎலோ இல்லைன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் சர்டிஃபிகேட்ஸோ இல்லாட்டினா பர்டிகுலராக இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் சர்டிஃபிகேட்ஸோ என்கிட்ட இப்போ இல்லை. ஆனால் நான் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து வைக்கிறேன். அதாவது பர்டிகுலரா உங்களுக்கு ஓபிசி என்சிஎலா இருந்தாலும் சரி, இடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பர்டிகுலரா இந்த எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு உண்டான சர்டிபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட்ஸ்னா இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி, இது வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம். சரிங்களா? இது வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு இதை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஒரிஜினல் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸை தான் ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து பர்டிகுலரா இன்னும் நான் வாங்கல அப்படிங்கிறவங்க ஜெஇ அட்வான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை வைக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு உண்டான டிக்ளரேஷன் ஃபார்மை வைக்கலாம். இல்லை என்கிட்ட ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் ஒரிஜினலே இருக்கு, நான் April 1, 2024 மேலே தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க பர்டிகுலராக ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்க இங்க ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் டவுன்லோட் இந்த ஃபார்மேட்ல, ஓபிசி என்சிஎல்க்கு உண்டான ஃபார்மேட்ல நீங்க பர்டிகுலரா ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சேஃப் ஜோன். இல்லாட்டினும் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க கேண்டிடேட்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸுக்கும் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முக்கும் உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்லோட் பண்றது நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பர்டிகுலரா
எப்ப வந்து இந்த ஜேஇ அட்வான்ஸுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு நேத்து நைட்டு 10:30 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஏதாச்சும் மாத்திருக்காங்களா அப்படின்னா, இங்க பாருங்க இங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து மாத்திருக்காங்க. டைம மட்டும் மாத்திருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் ஜேஇ அட்வான்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஏப்ரல் 27 தான். பட் வந்து டைம மட்டும் மாத்திருக்காங்க. அதே மாரி க்ளோசிங் டைமையும் மாத்திருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நேத்து நைட்டு 10:30 மணிக்கு இந்த அப்டேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ நம்மளால அப்போ போட முடியல. ஸோ இப்போ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஜேஇ அட்வான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லா கிரைட்டீரியாஸும் இந்த வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ ஃபுல்லா குடுத்துருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் பண்ணுவோம். இத தாண்டி உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் அண்ட் சீசா கவுன்சிலிங் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா, உங்களோட ஸ்கோர் கார்ட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்குண்டான கிரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.